गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह मन राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி தேங்காய் மாங்காய் தொகையல். அதாவது இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருது இல்லையா, ஸோ நிறைய கிடைக்கும். இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சு நம்ம ஒரு தொகையல் செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் போகிற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபிஸ். ட்ரெடிஷ்னல் ஃபுட், மாடர்ன் ஃபுட், சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக்கில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாங்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக மாங்காய் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபுல் மாங்காயும் போடணுன்னு கிடையாது. இந்த தேங்காய்க்கு ஈக்குவலான அளவுக்கு மாங்காய் நம்ம எடுத்துட்டோம்னா போகிறோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போது இந்த மாங்காயை பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. தோலை சீவிட்டு எந்த அளவுக்கு தேங்காய் இருக்கோ அதே அளவுக்கு நான் மாங்காய் எடுத்துட்டுருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதாவது ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி காரத்துக்கு மிளகா வத்தல், கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுட்டுருக்கேன் பாருங்க. ஸோ இந்த பொடி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு நல்லா வாசனையாக இருக்கட்டுமேங்கிறதுனால கட்டி பெருங்காயம் எடுத்துட்டுருக்கேன். இப்போது இலுப்புச்சட்டியில் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுருக்கேன். பெருங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு பொரிய விட்டுக்கலாம். இதுலேயே எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இதையும் போட்டு கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கலாம். இது சிவக்கிற வரைக்கும் ஜஸ்ட்டு வறுத்துக்கணும். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாங்காய், பெருங்காயம், அந்த புளிப்பு, காரம் எல்லாமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நமக்கு என்றைக்காவது முடியல, ஜஸ்ட்டு வந்து ஃபிவரிஷாக இருக்குது, வாய்க்கு வந்து ஏதோ கசப்பாக இருக்குது, ஏதோ வந்து நல்லா இந்த மாதிரி தொகையல் ஐட்டம் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சு சூப்பராக நம்ம இந்த மாதிரி தொகையல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே நான் காரத்துக்கு இந்த மிளகா வத்தலையும் போட்டு அப்படியே வறுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். இதையும் கலர் மாறுற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கலாம். பருப்பு வந்து செவக்கணும், அப்போ தான் வந்து பச்சை ஸ்மெல்லு போகும், பொடி படவும் செய்யும். செவக்காமல் நம்ம அப்படியே போட்டோம்னா அரைப்படாது, பச்சை ஸ்மெல் வரும். ஸோ வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, இது நல்லா வறுப்பட்டுருது, மிளகாயும் கலர் மாறி இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பருப்புமே இது பாருங்க நல்லா சிவப்பாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு திருகி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய், இதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த சூட்டில் அப்படியே நான் போட்டு ஒரு பெரட்டிக்கிறேன். இதுலையே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய், அதையும் அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே அந்த சூட்லேயே அப்படியே போட்டு ஒரு பெரட்டி, இது எதையுமே வதக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த சூட்லேயே ஒரு பெரட்டிட்டு ஜஸ்ட்டு கேடாமல் இருக்கிறதுக்காக. இது ஒன்றும் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, பச்சையாக தான் அரைக்கணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இந்த ஆறட்டும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். இப்போது இதை நான் தட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ பார்த்துன்னு போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு ஆறின ஒன்று கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப கொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக ஒரு தொகையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். ஸோ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த தேங்காய் மாங்காய் எல்லாத்தையும் சூப்பராக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். ஸோ இதை வந்து சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுண்டு சாப்பிட்லாம். ரசம் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்ல புளிப்பு, காரம்,
அப்புறம் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு, பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ மாங்காய் தான் கிடைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ மாங்காயை வச்சு இப்படியும் ஒரு ரெசிபி பண்ணலாம். இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு மட்டும் இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ தாளிப்பு கொடுக்கறதுக்காக இந்த தொகையிலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்தாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம். ஸோ வந்து அவளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்புலாம் நம்ம சேர்க்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம இதில் வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வச்சு தான் அரைச்சிருக்கோம். அதனால் வந்து வெறும் கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகா, இதுதான் தாளிப்பு இருக்குது. இதை அப்படியே நம்ம கடுகு பொரிஞ்சோன்னே இதை எடுத்து கொட்ட வேண்டியதான். ஆல்ரெடி நம்ம பெருங்காயம்லாம் போட்டிருக்கோங்கிறதுனால இது 2 தான் இருக்குது தாளிப்பு. இதை எடுத்து அப்படியே அதில் கொட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான். சூப்பரான தேங்காய் மாங்காய் தொகையல் ரெடி ஆகிடுது. சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். திரும்பவும் ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.